hello, வணக்கம், ஐபோவான். Welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியோட வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய போற வந்து கோவாவில் வந்து வர செய்ய போறேன். ஆனா இதுல வித்தியாசமான சொன்ன வந்து இந்த கோவா வரையில வந்து பருப்பு வந்து அவிச்சிட்டு போட்டு செய்யற வரதான் இது. சோ வாங்கோ இந்த கோவா பருப்பு வர எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். கோவாவில் வந்து பருப்பு போட்டு செய்யற வரைக்கு வந்து இதுல வந்து நான் அரை கப் பருப்பு எடுத்து நல்லா கழுவி போட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் தண்ணியில வந்து நனைய வச்சேன். நனைய வைக்கிறது காரணம் வந்து அப்ப நாங்க அவிக்கைக்கு வந்து டக்குன்னு அவிஞ்சிரும், கண்ணீரம் எடுக்காது. ஸோ அதால நான் ஒரு 15 நிமிஷம் இதை நான் நல்லா நனைய வச்சேன். ஸோ இப்போ வாங்கோ இதை நாங்கள் அவிச்செடுப்போம். இந்த பருப்பை அவிய விடுறதுக்கு நான் இதுல வந்து ஒரு சட்டி வச்சு 1.5 கப் தண்ணி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு ஹைக்கு முடியல வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுனா இந்த இருக்கு நல்லா கொதிச்சுட்டு இப்படி நல்லா கொதிச்சா பிறகு இருக்கு இதுல நான் நனைய வச்ச பருப்பு இருக்குது. அரை கப் இல்லாட்டி 100 கிராம் இருக்கு. இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து மிளகாத்தூள் இருக்குது, பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, அரை டீஸ்பூன், இதையும் இதுல போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அவிய விடணும். ஆனால் மசிய விட்டுறாயிங்கோ, நல்லா அவிஞ்சு பொழிஞ்சு வரணும். ஆனால் இது வந்து கூட அவியக்கூடாது, மசிக்கிற அளவுக்கோ இல்லாட்டிக்கு ஆகலம் தண்ணி ஆற அளவுக்கு அவிய விடாதீங்கோ. இப்போ இதை மூடி போட்டு அவிய விடும். ஆனால் நீங்கள் மூடுனீங்கன்னு சொன்னால் கவனம் பாருங்க, என்ன சொன்னால் அப்படியே பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டு நான் இந்த இருக்கு திறந்து விடுங்க, இல்லாட்டிக்கு பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ 2 நிமிஷமாக விட்டுருக்கிறேன். இப்போ திறந்து போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் பருப்புக்கு நான் உப்பு சேர்க்கல, சொன்னா அவியறதுக்கு இடம் இருக்கு. ஸோ திருப்பி அதை மூடி போட்டு அவிய விடுவோம். இப்போ நான் 5 நிமிஷமா இதை நான் அவிய விட்டு நான் இந்த இருக்கு 5 நிமிஷம் அவிஞ்சா பிறகு இந்த அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இது நல்லா அவிஞ்சிட்டுது. ஆகலும் மசியா அவிக்காதீங்கோ. இந்த இருக்கு நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்டாக அவிஞ்சிருக்கு. இப்படி ஒரு பதத்துக்கு தான் அவியணும். இப்போ நான் இதை என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை ஒருக்கா வடிச்சு விட போறேன். இந்த இருக்கு இதில் நான் இந்த பெரிய வடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பருப்பை இதில் வடிச்சு விடுங்க. இந்த இருக்கு இந்த வரைய வறுக்கிறதுக்கு நான் அதில் எந்த பெரிய ஒரு தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது 1.5 டேபிள் ஸ்பூன். இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது, அரை டீஸ்பூன் கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது, அரை டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது 3, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. ரம்பை இருக்குது, இப்படி பீஸ்னா 3 பீஸ் போடுறேன். இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, 3 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இந்த இருக்கு 1.5 நிமிஷம் வதங்க விட்டுனா இந்த 1.5 நிமிஷம் வதங்கினா பிறகு இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குல்ல, இப்படி வரைக்க 3 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து பிச்சு வச்சிருக்கேன், இதே இதில் போடுங்க. பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்க விடுவோம். இதாக இருக்குது ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்க விட்டுனா இந்த 30 செகண்ட் வதங்கினா பிறகு இதில் வந்து கோவா இருக்குது, 250 கிராம் கோவா எடுத்து நல்லா குருணியாக சின்ன வட்டியிருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது 1 கப் இல்லாட்டிக்கு 75 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு வந்து 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து மாசிக்கருவாடு இருக்குது 2 டேபிள் ஸ்பூன், அப்படி 16 கிராம் மாசிக்கருவாடு எடுத்து கழுவி போட்டு ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் வந்து நனைய வச்சு நான் இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இதையும் இதில் சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் வந்து நான் இதை கிளறி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை நான் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ 2 நிமிஷமாக இதுலேருந்து வறுத்தோன்னு இருக்கிறேன். இன்னொரு 4 நிமிஷம் வறுத்தெடுப்போம். இப்போ 4 நிமிஷமாக இதுலேருந்து வறுத்தோன்னு இருக்கிறேன். கோவா வந்து கூட வந்து நீங்கள் அவிய விட தேவையில்லைன்னா அதில் இந்த க்ரன்ச்சினஸ் இந்த கடிப்பட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வர இன்னொரு 2 நிமிஷம் விட போகிறேன். இப்போ 2 நிமிஷம் நான் இதை வறுத்துருக்கிறேன். டோட்டலியாக 6 நிமிஷம் வறுத்துருக்கேன். கூட வறுத்துறாதீங்க. 6 நிமிஷம் வறுத்த அப்புறம் நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த இருக்கு நாங்கள் அவிச்சு வச்ச பருப்பு இருக்குதுல்ல, இந்த பருப்பை வந்து நல்லா வடிச்ச அப்புறம் ஆறினா பிறகு இதில் சேருங்க. இந்த பருப்பை போட்ட பிறகு மசிக்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கோவாவில் வந்து பருப்பு போட்டு செய்கிற வர வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த கோவா பருப்பு வர வந்து செய்து முடிஞ்சது. சிம்பிளா டேஸ்டியான ஒரு டிஷ். கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல பெர்ஃபெக்டா அந்த பருப்பு மவஞ்சிருக்கு. அதோட வந்து இந்த கோவா வந்து நல்ல கிரன்ச்சினஸ் இருக்குது, கடிபடுது. அப்படி இருந்தால் தான் இந்த வரைக்கு வந்து டேஸ்டா இருக்கும். அந்த சிம்பிளான டேஸ்டியான இந்த கோவா வரையை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான்.